வழவழப்பில்லாத சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல். ஒரு 400 கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசிட்டு, தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து பாதி அளவு வேகிற வரை விட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷம் வெந்தால் போதும். அதை எடுத்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க. தோலை உரிக்க மட்டும் வரணும். இந்த மாதிரி அழுந்தக்கூடாது. கட் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையுமே ஒரு க்யூப் மாதிரி கொஞ்சம் பெரிய அளவுலேயே எண்ணெய் காய வச்சு அதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலகலன்னு வர வரைக்கும் இந்த அளவுக்கு பொரித்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி இதில் கொஞ்சம் கூடுதல் வெங்காயம் சேர்த்தா ருசியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துருங்க. உப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி வதங்கணும். இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்கணும், பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம். அது நல்லா வதக்கிட்டு வறுத்து வச்ச சேப்பங்கிழங்கையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள், உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே விட்டுறணும். வழவழப்பில்லாத சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடி.